வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம 100% ஸ்ட்ராங்காக ஆல் போர்டு நம்பர்ஸு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாக்ஸு நம்பர்ஸும் ஏபிபிசிஏசி நம்பர்ஸும் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட். இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம வீடியோ இப்போ தான் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி இப்போது இந்த ஜாக்பாட் 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு, இந்த 2 ரிசல்ட் நம்பர்ஸ்க்குள்ள இருந்தே நம்ம ஆல் போர்டு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக எடுக்க முடியும். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் 574. நமக்கு நேற்று வந்த ரிசல்ட்டு 274. 74 மீண்டும் பிசிக்கே வரும்னு கொஞ்சம் எதிர்பார்க்கல. நம்ம 547ங்கிற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி அந்த 74ங்கிறதையே அப்படியே ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர்லையும் 7 எடுத்திருந்தோம், ஆல் போர்டு 5ங்கிறதும் கொண்டு வந்திருந்தோம். பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். 570ன்னு எடுத்திருந்தோம், வந்தது 74. ஏபியில் 57ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போது நம்ம 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் இருந்து நமக்கு 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டுக்கு 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் இருந்து 4ஆம் நம்பருங்கிறது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்குள்ளே இருந்து தான் வின்னிங் நம்பர்ஸ் அதிகமாக வந்துருக்கு. ரெகுலராக வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வரக்கூடிய நம்பர்ஸை வச்சே நம்ம ஆல் போர்டு நம்பர் எடுத்து வின்னிங் நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கெஸ்ஸிங் நம்ம ரெகுலராக நம்ம கொடுத்துருக்கோம். இதிலேயே பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்பர் ரெகுலராக 2 நம்பர் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கொடுத்த நம்பர் 1, 5ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் ஏ போர்டில் நமக்கு 5ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லையும் ஏ போர்டு 5ங்கிறது நம்ம எடுத்திருந்தோம், பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணிக்கு மிஸ்ஸு நம்பர்ஸும் இந்த வெப்சைட்லேயே வந்துடும். 3/8க்கு ரிசல்ட்டையும் இங்கே பார்த்துக்கலாம். நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்பர்ஸ் இதெல்லாம் நமக்கு கரெக்டாக 2 மணி 2 நிமிஷத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு மிஸ் நம்பர்ஸு, 3/8க்கு ரிசல்ட்டும் இங்கேயே ஷோவாயிரும். ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுக்குற நம்பர்ஸையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வெற்றி கிடைக்கும். இப்போது நம்ம இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6-2ன்னு இருக்குது. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்லேருந்து வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3-7ன்னு இருந்துச்சு. 7ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 வர்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருந்தேன். 7ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடில் அதே பி போர்டுக்கே வந்துருச்சு. இப்போது நம்ம இன்றைக்கி ஆல் போர்டு இந்த 2 நம்பருமே கணக்கில் வந்திருக்கு. 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 6 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் இந்த மெத்தேடை பயன்படுத்தி 100% நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக 1000% நான் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன். 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபார்முலா மெத்தேடும் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம்.
இப்போது நம்ம பெருக்கல் மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 574 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இதில் என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து 826ன்னு கிடச்சிருக்கு. நம்ம என்ன நம்பர் ஆல்போர்டு எடுத்திருக்கோம், அந்த மெத்தேடில் 2 6 தான் எடுத்திருக்கோம். இந்த மெத்தேட்லேயும் நமக்கு 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் கணக்கில் வந்திருக்கு. 8ங்கிறதும் இங்கே இருக்குது. 826ன்னு இருக்குது. இது சைட்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம 3 நம்பர்னால பாட்ஸ் நம்பர்ஸாக எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு இப்போது 2 6ங்கிறது நம்ம 1000% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான். இந்த ஒரு 2 மெத்தேடையுமே வச்சு நான் ஆல் போர்டு வந்து கொடுத்துருக்கேன். நமக்கு 6ஆம் நம்பருங்கிறது சி போர்டில் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. 5க்கு 2ன்னு ஏ போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு ஒரு நம்பர் மேலே போய் 6 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து மேட்ச் பண்ணி வைங்க. இந்த மெத்தேடில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர்ஸ் மட்டுமே தான். இன்னொரு மெத்தேடு என்னான்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 5. இந்த 6ஐயும் 5ஐயும் கூட்டுனா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதில் என்ன நம்பர் வர்றதுன்னு நீங்களே பாருங்கள். 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11ன்னு கிடைக்கும். அப்போது 1ஆம் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். 1க்கு பவர் 6 எடுத்துக்கலாம். இந்த மெத்தேடில் என்ன கிடச்சிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். 1 6ன்னு இந்த மெத்தேடில் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு கொடுத்த மெத்தேடில் வந்து என்ன நம்பர் கிடச்சிருக்கு, 6ம் 2ம் கிடச்சிருக்கு. அப்போது இதை அப்படியே பாட்ஸு நம்பராக நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நான் பாட்ஸில் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து இது வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை மட்டுமே தான் மேட்ச் பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நம்ம கொடுக்குறோம். 216 பாட்ஸு. இதை ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. 826 ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. இந்த 2 நம்பருமே நம்மளுடைய கணக்கில் பாட்ஸ் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. இதை விட்டு ஒரு கலப்பு நம்பர்ஸாக வந்தால் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 5க்கு 2ன்னு எடுத்துக்குவோம். 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 8ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி 218 பாட்ஸ், 826 பாட்ஸ், 416 பாட்ஸ். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் நம்ம கூட்டல் மெத்தேடில் எடுத்த நம்பரையும் மேட்ச் பண்ணி பெருக்கல் மெத்தேடில் எடுத்த நம்பரையும் மேட்ச் பண்ணி இந்த 3 நம்பருமே நான் பாட்ஸ் நம்பராக எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம எந்த மெத்தேடில் எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் எடுத்திருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். ரெகுலராக வாட்ச் பண்ணுற நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஆல் போர்டு என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் சிங்கிள் நம்பராக 100% கொடுக்குறேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி விளையுங்க. உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா 1ங்கிறத ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். இதை விட்டால் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 216 பாட்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 நம்பரில் உங்களுடைய கணக்கில் ஆல் போர்டு எந்த நம்பர் வந்துச்சுனாலும் சரி, 2 வந்தாலும் ப்ளே பண்ணிக்காங்க, 1 வந்தாலும் ப்ளே பண்ணிக்காங்க, 6 வந்தாலும் ப்ளே பண்ணிக்காங்க. இதிலிருந்து 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 100% இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இரநூத்தி 216லேருந்து 2 நம்பர் 3 நம்பர் பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. 100% வெற்றி இருக்குது.
நம்ம ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் அதிகமான நம்பர்லாம் நான் வந்து கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக சொல்லுறேன், உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி மட்டுமே தான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து 26, 16, 18, 81, 21, 61, 62. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை கார்னியா ப்ளஸ் ட்ரா நடைபெறுது 13ஆம் தேதி 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் இப்போது நம்ம கெஸ்ஸிங் பார்த்து இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் கொடுத்துருக்கேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பரும் மேட்சாக இருந்தால் ப்ளே பண்ணிக்காங்க, இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்டிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு மொத்தம் 4 நம்பர் எடுத்துகிட்டு வரல, 3 நம்பர் தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். 18, 26, 92, 18, 50, 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.